சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய தகவல். ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு நாளை முதல் 4 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடையாள அட்டையா மட்டும் இல்லாம இன்னைக்கு பல சேவைகளுக்கு ஆதார் கார்டு தான் முக்கியமான ஆவணமா இருக்கு. நீங்க பேங்க் போறதுலேருந்து புதிய சிம் கார்டு வாங்குற வரைக்குமே ஆதார் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமா தேவைப்படுது. ஆன்லைன்ல நீங்க ஆதார் கார்டை வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது யுஐடிஏன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. இத வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாம கூட இந்த விஷயம்லாம் பண்ணிறாதீங்க. அப்புறமா பணம் போயிருச்சு, என்னுடைய ஃபோன பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ, அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அத பார்த்தீங்கன்னா தெளிவா நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், முக்கியமான இடங்கள் இல்லன்னா ஏதாவது விண்ணப்ப பூர்த்தி செய்றீங்க அப்படின்னா, அந்த டயத்துல மட்டும் ஆதார் அட்டையினுடைய தகவலா குடுங்க. மற்றும் ஆதார் அட்டையினுடைய ஓடிபி பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயுமே ஷேர் பண்ணாதீங்க. உதாரணமா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க. அங்க ஃபார்ம்ல ஆதார் கார்ட் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா குடுத்தாகணும். ஸோ, அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, பேங்க் ஏதாவது ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண போறீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா, அந்த டயத்துல வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது தேவை தான் படும். ஸோ, ஆன்லைன் மூலியமாவும் சில டயத்துல பண்ண சொல்லுவாங்க. ஓடிபி கேட்பாங்க. ஸோ, சம்மந்தப்பட்ட அதாவது பொது இடங்கள்ல, அரசு சார்ந்த இடங்கள்ல கேட்டாங்கன்னா, நீங்க குடுங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க ஏடிஎம் கார்டின் பின் நம்பர் எப்படி ரகசியமா இருக்கோ, அதே மாரி தான் ஆதார் சம்மந்தப்பட்ட தகவலையும் நீங்க ரகசியமாவே வச்சுக்கணும். முடிஞ்ச அளவு தனிநபர்கள், தெரியாத நபர்களிடம் வந்து நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. முக்கியமா ஆதார் சம்மந்தமான ஓடிபி அப்படிங்கிறது ஷேர் பண்ணவே கூடாது. 2வது விஷயம், ஆதார் கார்டு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, முடிஞ்ச அளவு மாஸ்க்டு ஆதார் கார்ட வந்து குடுங்க. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் எண்ல வந்து கடைசி 4 இலக்க எண் மட்டும் தான் இருக்கும். முழு எண் பார்த்தீங்கன்னா இருக்காது. இது மூலியமா நீங்க வந்து பாதுகாப்பா இருந்துக்கலாம். 3வது விஷயம், முக்கியமான ஆன்லைன் ஆப்கள்ல நீங்க ஆதார லாகின் பண்ணி வைக்கிறது நல்லது. அதாவது யுஐடிஏ சம்மந்தப்பட்ட மற்றும் நீங்க அரசு சம்மந்தப்பட்ட ஆப்கள், அதாவது மை ஆதார் கார்ட். ஸோ, இந்த ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாரி பயோமெட்ரிக்கையும் பார்த்தீங்கன்னா, அதிலேயே லாக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, இது மூலியமா உங்களுடைய ஆதார் கார்ட வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது ஆக்சஸ் பண்ண நெனச்சாங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி, வெரிஃபிகேஷன் கோட் இந்த மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட் பண்ணும். 4வது விஷயம், முன்ன பின்ன தெரியாத யாராவது சமூக வலைதளங்கள்ல பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்க ஆதார் அட்டை தானே கேட்குறாங்க, இதில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு குடுத்துறாதீங்க. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகமே இருக்கு. உங்களுடைய கைரேகை முதல் உங்களுடைய கண் விழித்திரை வரைக்கும் எல்லாமே, உங்க அட்ரஸ் ஆகட்டும், உங்க ஃபோன் நம்பர் ஆகட்டும், உங்களுடைய பிறந்த தேதி ஆகட்டும், உங்க அப்பா பேர் என்ன, அதாவது உங்க குடும்ப ஜாதகமே பார்த்தீங்கன்னா அதில தான் இருக்கு. ஸோ, அந்த மாரி தப்ப மட்டும் பண்ணிறாதீங்க. முடிஞ்ச அளவு சமூக வலைதளங்கள்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு, அவங்க வந்து ஆதார் அட்டை கேட்குறாங்கன்னா, அத வந்து தவிர்த்துருங்க, குடுக்காதீங்க. ஆதார் கார்டு அப்டேட் சில வாரங்களுக்கு முன்பு வெளியான தகவலின்படி, ஆதார் அட்டையில் பெயர் திருத்தம் மேற்கொள்ள இனி பான் கார்டு சரியான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆதார் அட்டையில் சில தவறுகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில், பொதுமக்கள் அதிக சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதன் காரணமாகவே ஆதார் அட்டையில் பெயர் திருத்தம், முகவரி திருத்தம், பிறந்த தேதி, புகைப்படங்களை மாற்றுதல் போன்றவை மேற்கொள்ளப்படுகின்றன. அதுவும் ஆதார் கார்டு திருத்தங்களை விரைந்து மேற்கொள்ள இந்தியா முழுவதும் ஆதார் சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இது தவிர அஞ்சல் அலுவலகங்கள், வங்கிகள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் ஆதார் சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. மக்கள் தற்போது இந்த ஆதார் சேவை மையங்களை அணுகிதான் திருத்தங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் மேற்கொள்ள சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்களிலிருந்து பான் கார்டை நீக்கியுள்ளது ஆதார் ஆணையம். எனவே இனிமேல் பான் கார்டை கொண்டு பொதுமக்கள் பெயர் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள முடியாது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பான் கார்டில் முகவரி ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் ஆவணப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. அதுவும் பான் கார்டு என்பது ஒரு வரி விதிப்பு தொடர்பான ஆவணம் மட்டுமே. ஒரு நபரின் முகவரி மற்றும் அடையாளத்தை நிரூபிக்கும் ஆவணம் அல்ல. ஆகையால் தான் பான் கார்டை ஆவணப்பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளோம். ஆகவே வாக்காளர் அட்டை, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், புகைப்படத்துடன் கூடிய சாதி சான்றிதழ், மத்திய மாநில அரசுகள் வழங்கும் அடையாள அட்டை, மதிப்பெண் சான்றிதழ் போன்ற ஆவணங்களை ஆதார் கார்டு திருத்தம் மேற்கொள்ள சமர்ப்பிக்கலாம். இது போன்ற ஆதார் அட்டை சம்மந்தமான தகவல்லாம் அப்டேட்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.